அங்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அந்த அமைச்சரை பற்றி யாரிடம் பேசினாலும் கூட, கரூரில் உள்ள யார்கிட்ட பேசினாலும் கூட, அவர் தான் அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர், அவர் தான் அங்கே உள்ள கலெக்டர், அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, போலீஸ் எஸ்பி, அவரை மிஞ்சி எதுவும் நடக்காது. இது பொதுவான ஒரு கருத்தாக அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அமுதா IAS அவர்கள் என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே இவர் வந்து சொல்கிறாரு. கிளிப்பிங்ஸ் அதே போல் போட்டு காமிக்கிறாங்க. ஆகையினால ரெண்டு பேரும் சேர்ந்து, அமுதா அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்ந்து இதை தயாரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண் அதிகாரியை வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது பெண்கள் மத்தியிலே ஒரு நியாயப்படுத்துதலை உருவாக்க முடியும் என்று கருதியிருக்க முடியும். அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி பேசிய சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதி ஏதோ ட்ராமா நடந்திருக்குது, ஒரு செட்டப் நடந்ததாட்டு தான் நாம் நினைக்கிறோம்.